அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையின் பெயர் என் வாழ்வின் தொடுவானமாய். அத்தியாயம் 1. கன்னத்தில் கை வைத்தபடி சுற்றிலும் மலர்ந்து கிடந்த பூக்களின் அரசியாய் அந்த தோட்டத்து படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள் ரியா. அந்த பக்கமாய் வந்த தருண் ஒரு கணம் அவளை உற்று நோக்கிவிட்டு, என்னாச்சு இந்த பெரிய மனுஷிக்கு என்ற எண்ணத்துடன் அவளருகே வந்து அமர்ந்தான். அவனின் வருகையை அலட்சியப்படுத்துவது போல அவளின் என்ற முகபாவனையில் மாற்றம் ஏதும் இல்லை. தருணும் அவளைப் போலவே கன்னத்தில் கை வைத்தபடி அவளை திரும்பி பார்த்தான். சில கணங்களில் அவன் பக்கமாய் திரும்பி அந்த நிலா முகத்தில் பலவித உணர்ச்சிகளின் படிவுகள். என்னாச்சு ரியா குட்டி, முகத்தில் ஏன் இத்தனை கோபம்? ஒண்ணுமில்ல மாமா. ஒண்ணுமில்லனா ஏன் இப்படி உருன்னு இருக்கணும்? வா, நம்ம விளையாடலாம். என் மருத்தவளின் பார்வை தென்னை மரத்தில் மேலும் கீழுமாய் ஓடிக்கொண்டிருந்த அணில் பிள்ளையின் மேல் படிந்திருந்தது. வா, அந்த அணில் கூட எப்படி ஜாலியா ஓடி ஆடி விளையாடுது. நீ ஒரு குட்டி தேவதை இல்லையா? நீ இப்படி சோகமாய் உட்காரக்கூடாதே. வா, பால் விளையாடலாம். எனக்கு மூடில்ல மாமா. உதட்டை நெளித்து சலித்து கொண்டவளின் முகத்தில் அப்படி ஒரு அழகு வெளிப்பட்டது. அழகினிடே இழையோடி அந்த வேதனை சாயலுக்கான காரணத்தை கண்டறியும் நோக்கத்தில், ஏன் பள்ளிக்கூடத்தில் உன் நண்பர்களுடன் ஏதேனும் சண்டையா என்று கேட்டான். யாராச்சும் அடிச்சாங்களா? இப்போது கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. யாரு? அம்மாவா? பின்ன நானம்மாவா? வேற எங்க மிஸ் நிவேதா மிஸ். மிஸ்ஸா? ஏன், நீ என்ன தப்பு பண்ணின? பதிலேதும் அந்த பதுமையிடம் இருந்து வரவில்லை. எனினும் அந்த முட்டை கண்களில் தவறு இழைத்திருந்ததன் குற்ற உணர்வின் வெளிப்பாடு. சொல்லு. ஹோம்ஒர்க் பண்ணலையா? அதில்ல. சொல்லு. ஆனா அம்மாதான் காரணம். என்ன? அவங்க தானே மாமா சண்டே நெயில் கட் பண்ணணும். இப்போது அந்த மாமனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது. யாரையாச்சும் கிள்ளினியா? தலை நிமிரவில்லை. யாரை? தலை குனிந்தபடியே பள்ளியில் நடந்த நிகழ்வுகளை அவள் சொல்லிக் கொண்டிருந்த போது, இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளா அவ? இரு உன்னை என்று கோபமாய் வந்தாள் பிரியா. என்னாச்சு? விடு அவளை என்று தன்னை தடுத்த அண்ணனிடம், இத பாருண்ணா, இவ பள்ளியில் என்ன வேலை பண்ணியிருக்கா தெரியுமா என்றாள். இப்பதான் சொன்னான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த கை நீளும்? அந்த பொண்ணோட கன்னத்தில் அப்படி ஒரு காயமாம். அவ அம்மா கேட்டாங்களாம், இது பொண்ணா இல்ல குட்டி பிசாசான்னு. தேவையில்லாம இவ மிஸ் வேற அந்த அம்மா கிட்ட செமடோஸ் வாங்கினாங்களாம். பண்றது எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கமுக்கமா உட்கார்ந்திருக்கா பாரு. பிரியாவின் கோபத்தை கண்டு நடுங்கினாள் ரியா. இரு பாவம், என் மருமக எப்படி நடுங்குறா பாரு. ஆளுக்கு மிரட்டினா என்று அவளை அணைத்தான் தருண். ஏற்கனவே கிளாஸ் டீச்சர் கிட்ட வேற அடி வாங்கியிருக்கா. நான் தான் நல்லா 2 போட சொன்னேன். ரொம்ப நல்லதுதான், தப்பு உண்மையிலையும் இருக்கே என்று அண்ணன் சொல்லவும், புரியாமல் நெற்றியை சுருக்கியவளிடம், வாரம் ஒரு முறையேனும் பிள்ளைகள் நகத்தை வெட்டிவிடணும் பெரிய நிறுவனத்தின் நிர்வாகிக்கு புரியவில்லையா? என்னன்னா சொல்ற? இவ கை விரல்களை பாரு. இவ்வளவு நீளமா நகம் இருந்தா அவதான் என்ன பண்ணுவா? அந்த பொண்ணும் அடித்தால் தற்காப்பிற்காக இவன் நகத்தை பயன்படுத்தி இருக்கா. நல்லாத்தான் உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற என்ற பிரியா, இரு வா உனக்கு இருக்கு என்று மிரட்டலுடன் நகரவும், மருமகள் பக்கம் திரும்பிய தருண், இத பாரு ரியா குட்டி, மற்றவர்களை அடிப்பது ரொம்ப தப்பு. யாரேனும் அடித்தால் மிஸ்கிட்ட தான் சொல்லணும். குட்டி தேவதைகள் இப்படி மற்றவர்களை காயப்படுத்த மாட்டாங்க என்றான். இரவு உணவின் போது அனைவரும் ஒன்றாய் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்திருந்த போது, தன்னருகே அமர்ந்து கருமமே கண்ணாக கம்பு தோசையை பீத்து தேங்காய் சட்னியில் தோய்த்து எடுத்த அமுதனை இடித்தான் தருண். என்னாச்சி மச்சி, பார்த்தியா, பேசினியா? அலட்சியமாய் தோலை குலுக்கியபடி தோசையை பீத்தவனிடம், அதை விடுறா, எங்க போயிட போகுது இந்த தோசை? விஷயத்தை சொல்லு முதலில் என்று பரபரத்தான் தருண். அண்ணி இருக்காங்கடா, அடக்கி வாசி என்றான் அமுதன். அவளை சமாளிச்சுக்கலாம், முதலில் உன் கதை என்ன, அதை சொல்லு. அப்புறமா சொல்றேன்டா, அடிக்குடலில் முணுமுணுத்தான் அவன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இன்னும் ஒரு வாரத்தில் ஜம்முவுக்கு பறந்துடுவ. அப்புறம் துப்பாக்கி பயிற்சின்னு உனக்கு வேற ஞாபகமே வராது. அதனால் நடந்தது என்ன, அதை முதலில் சொல்லு. விடமாட்டியா? நீ நினைப்பது போல எதுவும் நடக்கல. பள்ளிக்கூட வாசல் நின்னேன், அது வந்துச்சு, நான் பார்த்தேன், ஆனா அது பார்க்கல. அதுன்னா? சாரிடா மச்சான், உன் தங்கச்சி தான். அவ பேரை கூட சொல்ல முடியாதபடி உனக்கு வெட்கமா? பின்ன முதல் அனுபவம் இல்லையா? ஆமாம், நாங்க எல்லாம் அதில டாக்டரேட் வாங்கி இருக்கோம் இல்ல. போடா மச்சான், என்ன இருந்தாலும் உன்னை மாதிரி நான் இல்லடா. நீ பள்ளிக்கூட காலமும் சரி, கல்லூரி காலமும் சரி, பொண்ணுங்க கிட்ட ஜாலியா பேசுவ. நமக்கு அதெல்லாம் அவன் இழுக்க, உன் பெயரை கேட்டாலே தீவிரவாதிகள் நடுங்குறாங்க. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் கமாண்டோ படை தலைவன் நீ. நீ போய் ஒரு பொண்ணுக்கு பயந்து
போதும் போதும், ரொம்ப ஓட்டாதே. அந்த பொண்ணு நேஹா பள்ளியை விட்டு வெளியே வந்தாளா? கூடவே அவ தோழியும் வந்தாளா? அடிடா சக்கை, போய் பேசினியா? அட நீ வேற, 2 பேரும் ஸ்கூட்டியிலே சொயின்னு போயிட்டாங்க. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்ன என்றான் தருண். இஞ்சி தின்ன குரங்கு அவ்வளவு கேவலமாவாடா நின்னு இருக்கும்? நீ நின்னதை நான் பார்த்திருந்தால் தானே சொல்ல முடியும். மிகச் சாதாரணமாய் நண்பன் சொல்லவும் சிரித்து விட்டான் அமுதன். நான் என்னடா பண்றது? பொண்ணு பார்க்க போனப்ப அன்றைக்கு தானே அவ முகத்தை நான் முதலில் பார்த்தேன், அதுவும் அரைகுறையா. இப்போ போய் அவ முன்னாடி நான் என்னன்னு போய் நிக்கிறது? உன்னை கட்டிக்க போறவன் நான் தான், நிக்க வேண்டியது தானே? தடால் என புகுந்து சொன்னாள் பிரியா. அடுத்த அத்தியாயம் நாளைக்கு பார்க்கலாம்.